அனைவருக்கும் வணக்கம். இன்று பிப்ரவரி 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்க போகிறோம். தலைப்பு செய்தி இன்னைக்கு என்ன அப்படின்னா, எல்கே அத்வானிக்கு பாரத ரத்னா விருது. பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் துணை பிரதமருமான எல்கே அத்வானிக்கு பாரத ரத்னா விருது வழங்கியிருக்காங்க. அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்தியாவின் வளர்ச்சிக்கான அவரது பங்களிப்பு மகத்தானது என்று பிரதமரும் பல்வேறு தலைவர்களும் புகழாரம் சூட்டியுள்ளனர். என்ன அப்படின்னா, இந்தியாவின் மிக உயர்ந்த சிவிலியன் விருதான பாரத ரத்னா விருது எல்கே அத்வானிக்கு வழங்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா, மறைந்த பீகார் முன்னாள் முதல்வர் கர்பூரி தாக்கூருக்கு நாட்டின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது கடந்த மாதம் 23ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து 50வது பாரத ரத்னா விருது முன்னாள் துணை பிரதமர் எல்கே அத்வானிக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டு உள்ளது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் மாளிகை வெளியிட்டிருக்காங்க. இதிலிருந்து நம்ம 2 விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். ஒன்று, இந்த வருஷத்துக்கான பாரத ரத்னா விருது முதல்ல யாருக்குன்னா, மறைந்த பீகார் முன்னாள் முதல்வரான கர்பூரி தாகூருக்கும், இரண்டாவது பார்த்தோன்னா எல்கே அத்வானிக்கு வழங்கியிருக்காங்க. இந்த எல்கே அத்வானி பாரத ரத்னா விருதிலே 50வது நபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பை வெளியிட்டது யாருன்னு பார்த்தோன்னா குடியரசுத் தலைவர் மாளிகை வெளியிட்டிருக்காங்க. தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள இந்த பாரத ரத்னா விருதுகள் மார்ச் ஏப்ரலில் விருது வழங்குவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து, பாரத் அரிசி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியிருக்காங்க. என்ன அப்படின்னா, 1 கிலோ ரூபாய் 29 என விலை நிர்ணயம். வரும் 9ஆம் தேதி முதல் பாரத் அரிசி விற்பனை அப்படிங்கிற செய்தியை மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. பாரத் அரிசி என்ற பெயரில் மானிய விலையில் அரிசி திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா 2 பொருட்கள் இதே பேரில் இருக்குது. என்ன அப்படின்னா, மத்திய அரசு ஏற்கனவே பாரத் ஆட்டா அப்படிங்கிற பேரில் கோதுமை மாவும், பாரத் தால் அப்படிங்கிற பேரில் பருப்பு வகையிலையும் வழங்கிட்டு வராங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க. இந்த நிலைமையில் இப்போ ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, பாரத் அரிசி அப்படிங்கிறது 1 கிலோ 29 என விலை நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. இதுதான் இன்னைக்கு தலைப்பு செய்தியாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பொன்மொழிகளில் பார்த்தோன்னா, வரலாறு கற்பித்து கொண்டே இருக்கிறது, ஆனால் கற்பதற்கு தான் மாணவர்கள் இல்லை அப்படிங்கிற செய்தி. என்ன அப்படின்னா, வரலாறு ஒருத்தரோட வரலாறும் ஒவ்வொரு காலகட்டமும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒவ்வொரு விஷயத்தை கற்றுக்கொண்டு தான் வருது, கற்பித்து கொண்டு தான் வருது. ஆனால் அதை புரிஞ்சுக்கிற மாட்டாங்க அப்படிங்கிறத யார் சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆண்டனியோ கிராம்சி அப்படிங்கிறது. வரலாறு கற்பித்து கொண்டே இருக்கிறது, ஆனால் கற்பதற்கு தான் மாணவர்கள் இல்லை அப்படிங்கிற செய்தி சொல்லியிருக்காங்க. ஸோ வரலாறுலேருந்து நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கலாம் அப்படிங்கிறத தான் இவங்க பாசிட்டிவாக சொல்ல வராங்க. இணையம் பகுதியில் பார்த்தோன்னா, வேளாண் விஞ்ஞானிகள் ஆட்சேர்ப்பு வாரியம் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் பார்த்திங்கன்னா எந்த வருஷம் தொடங்கியிருக்காங்க அப்படின்னா 1973 நவம்பர் 1 நிறுவப்பட்டிருக்கு. இது பார்த்தோன்னா இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலில் இருந்து தனியாக பிரிக்கப்பட்டு வேளாண் ஆராய்ச்சி மற்றும் கல்வித்துறையுடன் இணைக்கப்பட்டது. இது குறித்து விரிவான தகவல்களை இணையதளத்தில் காணலாம். இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வேளாண் ஆராய்ச்சி மற்றும் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலில் இருந்து தனியாக பிரிந்து வேளாண் விஞ்ஞானிகள் ஆட்சேர்ப்பு வாரியம் அப்படின்னு ஒன்று 1973 நவம்பர் 1 தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை தெரிஞ்சுக்கலாம். ஸோ நமக்கு நிறுவனங்கள், வாரியம் இது தொடர்பாக சில கேள்விகள் வர்றதுனால இந்த வேளாண் விஞ்ஞானிகள் ஆட்சேர்ப்பு வாரியம் தான் 1973 தொடங்கியிருக்காங்க. பொது அறிவு பகுதியில் பார்த்தோன்னா, சர்வதேச அளவில் உணவு பற்றாக்குறையை, ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்து ஆண்டுதோறும் உலக பட்டினி குறியீடு வெளியிடப்பட்டு வருகிறது. அயர்லாந்து, ஜெர்மனியைச் சேர்ந்த நிறுவனங்கள் இணைந்து ஆய்வு நடத்தி கடந்த ஆண்டு வெளியான அறிக்கையில் 124 நாடுகளின் பட்டியலில் இந்தியா 111வது இடத்தை பெற்றிருக்காங்க. உலக பட்டினி குறியீட்டில் 120 நாடுகளில் இந்தியா 111வது இடத்தை பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.